நியூட்ரல் லீக்னா என்ன, நியூட்ரல் லீக் உண்மையா இருக்கா, இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நியூட்ரல் லீக்னா உண்மையிலே நியூட்ரல் லீக்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா எந்த ஒரு எக்யூப்மெண்ட் ஃபேஸ்ல ஸ்டார்ட் ஆகி நியூட்ரல்ல போய் க்ளோஸ், சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னாலே ஃபேஸ்ல ஆரம்பிச்சு நியூட்ரல்ல போய் க்ளோஸ் ஆகணும். அப்ப ஃபேஸ்ல எவ்வளவு ஆம்பியர் கரண்ட் போகுதோ நியூட்ரல்லையும் அவ்வளவு ஆம்பியர் கரண்ட் போகுது. நம்ம எதனால நியூட்ரல்ல ஃபியூஸ் போடக்கூடாது அப்படின்னு சொன்னோம், ஃபேஸ்ல ஆரம்பிக்கிற சர்க்யூட் நியூட்ரல்ல தான் போய் க்ளோஸ் ஆகுது. ஸோ ஃபேஸ்ல மட்டும் நம்ம ஃபியூஸ் போட்டா போதும், ஏன்னா அதுல வோல்டேஜ் ஹையா இருக்கிறதுனால நம்ம அதுல கட்டாயம் போட்டோம். ஸோ ஃபேஸ்ல ஸ்டார்ட் ஆகி நியூட்ரல்ல போய் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபேஸ்ல ஒரு 10 ஆம்பியர் கரண்ட் எடுக்குது அப்படின்னா நியூட்ரல்லையும் அதே 10 ஆம்பியர் கரண்ட்ல எடுக்கும், அதுலதான் வந்து க்ளோஸ் ஆகும். அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து நியூட்ரல்ல ஃபியூஸ் போட்டா, நியூட்ரல் ஃபியூஸ் கட் ஆயிடுச்சுன்னா சர்க்யூட் க்ளோஸ் ஆகாம பாதியில வந்து நின்றுட்டு இருக்கும். அது எல்லாருக்குமே அது எப்பயுமே டேஞ்சர். நியூட்ரல் தானே அப்படின்ட்டு நம்ம தெரியாம போய் கை வச்சோம்னா அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதுல இருந்து நியூட்ரல் ஃபியூஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப இது தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நியூட்ரல் லீக்கேஜ்னா என்னன்னு பாத்தீங்க. நியூட்ரல் லீக்கேஜ்னா என்னன்னா, இப்ப பேஸ்ல போற கரண்ட் நியூட்ரல்ல வந்து க்ளோஸ் ஆகுது இல்லையா, நியூட்ரல் வயர் சரியான வயரை சூஸ் பண்ணாம விட்டிருந்தாலோ அல்லது ஏற்கனவே பண்ணிருக்கிற வயரிங்ல ஓவர்லோடு பண்ணியிருந்தாலும், ஓவர்லோடுன்னு நான் எதை சொல்றேன்னா, ஏற்கனவே ஒரு 5 ஆம்பியருக்கு உண்டான வயரிங் பண்ணிருப்பாங்க, அதுல போய் 15 ஆம்பியர் பிளக்க போட்டு நம்ம ஓவர்லோட் பண்ணிட்டு இருப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 10 வருஷமா அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே ஆனதில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு எப்படி தெரியும்? உள்ளுக்குள்ள இருக்கிற ஒயர் கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆகி அதோட காப்பரோட தன்மை கருப்பா மாறி ஓவர்லோடுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஒயர் நீங்க கட் பண்ணி அதை ஸ்லீவ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா காப்பர் கருப்பா இருக்கும், காப்பர் கலர்லயே இருக்காது. இது கருப்பா இருந்ததுன்னா அது ஓவர்லோட் ஆன ஒயர்னு நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது ஹீட் ஆகி ஓவர்லோட் ஆகி அதோட இன்சுலேஷன்ன்றது அது மேல இருக்கிற அந்த பிவிசி மெட்டீரியல், ஒயர் மேல அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இன்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆகி அதோட இன்சுலேஷனை ஃபெயிலியர் ஆகிடும். இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஹீட்னால இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறத ஒரு 2-3 விஷயத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, மீட்டர் போட்டுக்கிட்டே மெயின் ஒயர் எடுத்தே பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பா இருக்கும் ஒயர், அப்படியே லைட்டா மெல்ட் ஆன மாதிரி. நீங்க அந்த ஒயர் எடுத்து இப்படியே நீங்க முழுக்க உடையிற மாதிரி, குச்சி உடையிற மாதிரி உடையும். அது எதனால? இந்த மாதிரி ஓவர்லோட் ஆகுறதுனால. ஆனா அது பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, அது நல்லாதான் இருக்குது, இத்தனை வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரியாது. அது இன்சுலேஷன் ஃபெயிலியர்ங்கிறது எப்படி தெரியும்? அதுல நீங்க போய் உடைச்சு பாத்தீங்கன்னா உடையும். அப்ப அந்த மெலிதான ஒயரை பயன்படுத்துறது, கரெக்டான லோட அது கொடுக்காம ஓவர்லோட் பண்றது, ஒரு ஒயர்ல வந்து ஓவர்லோட் பண்றது, இதனால ஒயர் ஹீட் ஆகும், காப்பர் கருப்பாகும், மேல இருக்கிற அந்த ஹீட்னால மேல இருக்கிற இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகும். இந்த மேல இருக்கிற இன்சுலேஷன் ஃபெயிலியர்னால அந்த ஒயர் வந்து ஏதோ ஒரு வால்ல டச் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வால் ஒரு ஈரமா இருந்தாலும் அந்த வயர்ல போற கரண்ட் அந்த வால்ல பாஸ் ஆக ஆரம்பிக்கும், ஏன்னா இன்சுலேஷன் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப நீங்க கை வச்சீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற கரண்ட் வெளியே வராம இருந்துச்சுன்னா இன்சுலேஷன் நல்லா இருக்குல்ல. நம்ம மேல கரண்ட் போயிட்டு இருக்க ஒயர் மேல நீங்க இப்படி கையை வச்சீங்க அப்படின்னா இன்சுலேஷன் நல்லா இருந்தா நம்ம மேல ஷாக் அடிக்காது. அதே இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆயிருந்தது அப்படி நீங்க தொட்டீங்கன்னா கண்டிப்பா ஷாக் அடிக்கும். நீங்க டெஸ்ட மேலாக வச்சீங்கன்னாலே ஷாக் அடிக்கும், நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் வைக்கும் போது அது லைட் எரியும், நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது வயர்ல வந்து இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நல்லா ஈஸியா தெரிஞ்சுக்க. அப்படி இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆன ஒயர் ஏதோ ஒரு வால்ல டச் ஆகிட்டு இருக்கும் போது, அப்ப அந்த வால் வந்து ஈரமா இருந்தது அப்படின்னா கரண்ட் வந்து அதுல பாஸ் ஆகாது. சும்மா ஆர்சிசிபி ட்ரிப் ஆயிட்டு இருக்கு நிறைய இடத்துல பாக்குறோம் இல்லைங்களா, அதனாலதான் கரண்ட் வந்து ஃபேஸ்ல போற கரண்டையும் நியூட்ரல்ல போற கரண்டையும் கம்பேர் பண்ணி தான் ஆர்சிசிபி வேலை செய்யுது. பட் நியூட்ரல் போற கரண்ட் ஏதோ ஒரு வகையில தெரியாம வால்ல பாஸ் ஆயிட்டு இருக்கும், இல்ல வேற ஏதோ ஒரு மெட்டல் பாடியில டச் ஆகிட்டு பாஸ் ஆயிட்டு இருக்கும். அப்ப சும்மா ஆர்சிசிபி ட்ரிப் ஆகத்தான் செய்யும். அது நம்மளும் ப்ரொடெக்ட் பண்ண முயற்சி பண்ணுது, அவ்வளவுதான். அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் சில இடங்கள்ல எலி கடிச்சு வச்சுக்கோங்க, எலி வந்து அந்த வயரை கடிச்சு வச்சிருக்கோம், அதோட இன்சுலேஷன் எல்லாம் பூரா கடிச்சு வச்சிருக்கோம், அந்த நியூட்ரல் வயர் வந்து பாடியில டச் ஆகிட்டு இருக்கும், வால்ல டச் ஆகிட்டு இருக்கும், ஏதோ ஒரு எர்த் கம்பியில டச் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி காரணத்தினாலேயும் நியூட்ரல் லீக்கேஜ் வரும். இன்னும் சில அட்வான்ஸ்டு நியூட்ரல் லீக்கேஜ் எல்லாம் என்னன்னா, நம்ம எலக்ட்ரிஷியன்ஸ் பண்றது, நியூட்ரல் வந்து கம்பத்துல இருந்து சரியா வரல, அதனால நான் எர்த்த லீக் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தான்.
RCCB வேலை செய்யறதே நியூட்ரல்ல இருக்கிற கரண்டையும் ஃபேஸ்ல இருக்கிற கரண்டையும் கம்பேர் பண்ணிதான். அப்ப நீங்க எர்த்தை கொண்டு போய் நீங்க நியூட்ரல்ல கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஃபேஸ்ல 10 ஆம்ப்ஸ் போற கரண்ட் நியூட்ரல்ல எப்படி போகும்? பாதி எர்த்துல போகும், பாதி நியூட்ரல் போகும். அப்ப RCCB எப்படி நிக்கும்? நிக்காது, ட்ரிப் ஆயிட்டே தான் இருக்கும். அப்ப RCCB ட்ரிப் ஆயிட்டே கிடக்குதுன்னு அதை போய் பைபாஸ் பண்ணி விட்டுறாரு. ஒரு தப்புனால எவ்வளவு பெரிய தப்புகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும்னு பாத்துக்கீங்க. சோ இந்த நியூட்ரல் லீக்கேஜ் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா கரெக்டான சைஸ் ஒயர் முதல்ல போடும். கரெக்டான சைஸ் ஒயர் நம்ம போட்டோம் அப்படின்னாலும் அந்த இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகாம நல்லா கம்பெனி ஒயரை பார்த்து போட்டோம் அப்படின்னா இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகாது. அடுத்து கரெக்டான லோடு, எந்த ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம அதுல லோட் பண்றோம்னா ஒரு 2.5 ஒயர் 2.5 உண்டான லோடு தான். அந்த மாதிரி கரெக்டான லோடு போடணும். எர்த்திங் ப்ராப்பரா, மெயினா கம்பல்சரியா எர்த்திங் வந்து ப்ராப்பரா, இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணிருந்தோம்னாலே நியூட்ரல் லீக்கேஜ் அவாய்ட் பண்ணி. இன்னும் 3 ஃபேஸ் லைன்ல இந்த நியூட்ரல் லீக்கேஜ் எப்படி வரும் அப்படின்னா 3 ஃபேஸ்ல இருக்கிற கரண்ட் நியூட்ரல்ல தான் வந்து க்ளோஸ் ஆகுது. ஆனா நியூட்ரல் வந்து கம்பத்துல ஏதாவது லூஸ் ஆயிருந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த நியூட்ரல்ல இருந்து வோல்டேஜ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சுங்க. அப்படி வோல்டேஜ் கிரியேட் ஆகும்போது நீங்க நியூட்ரல் தானே அப்படின்னு போய் நீங்க கை வச்சீங்கன்னா ஷாக் அடிக்கிறதுக்குலாம் நிறைய சான்ஸ் இருக்கு. அது நிறைய இடங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. சோ அது நியூட்ரல் தானான்ட்டு கூட நீங்க எதுலயும் போய் நியூட்ரல்ல கை வைக்காதீங்க. அந்த இன்சுலேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகாத அளவுக்கு நீங்க உங்களோட வயருக்கு வந்து லோட் பண்ணுங்க. உங்களால வந்து 50 கிலோ வெயிட் தூக்க முடியும்னா உங்களால 50 கிலோ வெயிட் தான் நீங்க தூக்கணும். அப்போ உங்க உடம்பு நல்லா இருக்கு. உங்க மேல கொண்டு போய் 70 கிலோ வெயிட் நான் வச்சேன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க தூக்குவீங்க. அது என்னைக்கு உங்களுக்கு வந்து உங்க பாடி வீக் பண்ணுங்கிறது இன்னைக்கு தெரியாது, ஃபியூச்சர்ல தெரியும். அதே சேம் தான் உங்க வயர்லயும் நடக்குது. இந்த வயர்ல 10 ஆம்ப்ஸ் கரண்ட் தான் போகணும் அப்படின்னா 10 ஆம்ப்ஸ் உள்ள இருக்கிற கரண்ட் போடுங்க. இப்ப இன்சுலேஷன் எப்பயும் போல இருக்கும், காப்பர் கருப்பாகாது, நார்மலா இருக்கும். முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து எலக்ட்ரீஷியனுக்கு உண்டான நாலேஜ் மட்டும் கிடையாது. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க, இன்ஜினியர்ஸ், நம்ம வீட்டுக்கு சாதாரணமா நம்ம வீட்டுக்கு நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நமக்கும் இந்த நாலேஜ் எல்லாம் இருக்கணும். அப்பதான் வந்து இதெல்லாம் அவங்களே தப்பு பண்ணா கூட நம்ம கேள்வி கேட்க முடியும். சோ அடுத்த வீடியோல ப்ராப்பரான எர்த் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன். இந்த வீடியோல வந்து ஏன் நியூட்ரல்ல ஃபியூஸ் போட கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூட்ரல் லீக்கேஜ்னா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் சார்.